ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க அக்கா க்ரீமி எக் செய்ய போறா. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. வேக வச்ச முட்டை போட்டுக்கோங்க. முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்படி ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இந்த முட்டைய பேன்ல இருந்ததை நம்ம பிளேட்ல மாத்திருக்கோம். இப்போ நம்ம அந்த முட்டைக்கு க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பட்டர் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தூள் தூளா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாங்க. அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டை ஒரு பீஸ் எனக்கு கொடுங்களேன். அப்படிலாம் தர முடியாது. பண்ணி முடிச்சுட்டு தான் தருவோம். அடுத்து கேப்சிகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். என்னது? சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்தது சால்ட். அடுத்தது பெப்பர் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது மைதா மாவு போட்டுக்கலாம். அடுத்தது மில்க் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து ஊத்தலாமா? க்ரீமி எக் ரெடி. சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவிக்கலாம். பார்க்கும் போதே சூப்பரா க்ரீமியா அழகா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க.